இந்த கிளைமேக்ஸ் எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினி சம்பவம் காப்பாத்துறதுக்காக மினிஸ்டர் வீட்டுக்கும் வராங்க. இந்த கேஸ் இதோட க்ளோஸ் ஆயிடுச்சு தான். சம்பவம் நான் வெளிய விட்டனா நீங்க எப்போனாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லி இந்த மினிஸ்டர் சொல்றான். எங்க ரெண்டு பேரால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் சம்பா கிட்ட சொல்லி மினிஸ்டரோட பேரை இந்த கேஸ்லயே இழுக்க வச்சுன்னு ஒரு வீடியோ ஆதாரத்தையும் அவங்க குடுத்துறாங்க. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை மீட் பண்ணிட்டு நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தாங்க. இந்த கேஸ்ல நான் தலையிட்டு கூடாது. தேவலாம நான் பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கதறி அழுகுறாங்க. நான் இதுக்கப்புறம் வேலைக்கு கூட போக மாட்டேங்க. உங்க கால் கீழே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைல இருந்து மட்டும் என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க சொல்லி ரொம்ப கதறி அழுகுறாங்க. அப்படியே அந்த ட்ரிங்க்ஸ்லயும் ஏதோ ஒரு மருந்தி கலந்து விட்டுறாங்க. அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சு அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறான். நீ என் குழந்தைய கொன்னால நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில அந்த மினிஸ்டர் அவங்க வீட்டுல இறந்து போயிருப்பாரு. இந்த போலீஸும் ட்ரெஸ் இல்லாம படுத்துட்டு இருப்பான். மினிஸ்டர் செக்ரட்டரி ஒரு வீடியோ ஆதாரத்தையும் காட்டுறாரு. ஏற்கனவே இவன் தான் துப்பாக்கியால மினிஸ்டர் மிரட்டி போயிருக்கான். இவன் தான் மினிஸ்டர் கொண்டான் போலகுதுன்னு சொல்லி அவன் அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. இவரும் யூனிஃபார்ம் போட்டு வெளியே கிளம்புறாரு. போலீஸும் இவரை மினிஸ்டர் கொலை பண்ண கேஸ்க்காக இவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினி சம்பாவோட கராத்தே மேட்ச் பார்க்கறதுக்காக வராங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபோன் கால் வருது. வேற யாராலும் மினிஸ்டரோட செக்ரட்டரி தான் உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. ரொம்ப நாளாவே இந்த கேஸ்க்காக யாருக்குமே தெரியாம ஹீரோயினுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இவர் ரொம்ப திறமையான ஒரு ஆள் தான். மினிஸ்டர் கிட்ட வேலை செஞ்சதுனாலே இவர் அடுத்த லெவல் போடாமே ஒரு மட்டன் தட்டியே வச்சிருந்திருப்பாரு. செக்ரட்டரி எனக்கு பதவி மேலாம் ஒன்னும் ஆசை கிடையாது. நல்ல தலைவர்கள் இருக்கணும். அதுக்காக தான் நான் உனக்கு உதவி பண்ணணும்னு சொல்றாரு. ஷம்பா ஆசைப்பட்ட மாதிரி கராத்தே சாம்பியன் ஆயிடுறாங்க. ஜெயில இருக்க ஹஸ்பண்டை மீட் பண்றதுக்காக இவங்களும் போறாங்க. என்ன எப்படி இந்த கேஸ்ல மாட்டி விட்டேன்னு சொல்லி இவரும் ஒரு மாதிரியா கேட்கிறாரு. அன்னைக்கு செக்ரட்டரி மினிஸ்டர் ரூம்ல இருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட தப்பா நடந்ததுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு. ஷம்பா இவங்களுக்கு கராத்தேல கொஞ்சம் தற்காப்பு கலாலாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதனால மினிஸ்டர் இவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணும்போது அதே மாதிரி ஒரு கிக் ஒன்று வைக்கிறாங்க. அந்த இடத்துல கீழே விழுந்த மினிஸ்டரும் அடிபட்டு இறந்து போயிடுறாரு. செக்ரட்டரி இந்த கொலை கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஹஸ்பண்டிங்ல மருந்த கலந்து யூனிஃபார்மையும் கழட்டிட்டு இவங்க செக்யூரிட்டிக்கும் போட்டு விட்டுறாங்க. சிசிடிவி கேமரால பதிவாகிற மாதிரி இவங்க வீட்டுலயே வந்து போயிடுறாரு. இவர் கண்ணை வச்சு மினிஸ்டர் மிரட்டும் போதே இவர் வீடியோவே எடுத்து வச்சிருப்பாரு. இந்த மொத்த ஆதாரத்தையும் ஒண்ணா வச்சு இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. இப்ப வரைக்கும் ஹீரோயின் ஹஸ்பண்ட் ரொம்ப திமிரா தான் பேசினுக்கிறாரு. நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் கதையை முடியறேன் பாருன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறாரு. வழக்கமா அடிக்கிற அவரோட விசில இவங்களும் அப்படியே அச்சு காமிச்சு வெறுப்பேத்துறாங்க. அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. இதோட இந்த சீரியஸோட கிளைமாக்ஸையும் முடிக்கிறாங்க.